மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தானோட செகண்ட் T20 இண்டோர்ல நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண நம்மளோட இந்தியன் டீம் நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரோஹித் சர்மாவோட 150வது T20 மேட்ச் வேற லெவல் விஷயம். 2007 டெபியூ ஆனாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வருடங்கள் இந்தியன் டீம்ல ஒரு நிலையான பிளேயரா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, சோ இதை தாண்டி விராட் கோலி இந்த மேட்சுக்கு அவைலபிள் அப்படிங்கிறதுனால அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டாரு. அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் ஒரு கிராயின் இன்ஜூரினால வெளில போயிருந்தாரு இல்லையா, அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்துட்டாரு. ஸோ அதனால திலக் வர்மா சுக்மன் கில் வந்து இந்த மேட்ச் வந்து ஆடல. எஸ், ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு மேட்ச் அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேல கழிச்சு T20 மேட்ச் சேர்ந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓப்பனிங் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜதரான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இறங்கினாங்க. ரெண்டு பேருமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா குல்பைதீன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு நிலையா நின்று அடிச்சிட்டு இருந்தாரு. 35 பால்ல 57 ரன் அவர் அடிச்சிருந்தாரு. மத்த எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆக டீமோட ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 172 அப்படின்னு வந்து போயிருந்துச்சு. பிகாஸ் அது ஒரு நல்ல பேட்டிங் பிச் அப்படிங்கிறதுனால 172 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் தோ ஆப்கானிஸ்தான் விளையாடுறப்போ அது எப்படி 200 கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் ஆனா நம்மளோட பவுலர்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா போட்டு 172லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மடக்கிட்டாங்க. இந்தியன் சைட்ல இருந்து ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரவி பிஷ்னாய் 2 விக்கெட். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 2 விக்கெட். சிவம் டுபே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சோ 173 அடித்தால் வெற்றி அப்படின்னு ஆட ஆரம்பிச்ச இந்திய அணியில ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளில போனாரு. போன மேட்சும் ரன் அடிக்கல, இந்த மேட்சும் ரன் அடிக்கல. கண்டிப்பா ஒரு கடுப்பு ஆயிருப்பாரு. பட் இந்த மேட்ச் அவர் ரன் அவுட்லாம் ஆகல, ஸ்ட்ரைட்டாவே போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா விராட் கோலி உள்ள வந்து யசஸ்வியோட ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். குறிப்பா யசஸ்வி பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாரு. விராட் கோலி நல்ல டச்ல இருந்தாரு. பிகாஸ் அவர் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னாலுமே அவர் நல்லா தான் விளையாண்டாரு. 16 பால்ல 5 4 அடிச்சு 29 ரன், ஒரு நல்ல டீசென்டான நாக் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்லக் எடுத்ததுக்கு அப்புறம் சிவம் டுபே உள்ள வந்தாருங்க. சிவம் டுபே வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட கை கோத்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் 2 பேருக்குமே 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஓகே, அவங்க 2 பேருமே அதே மாதிரி விளையாண்டாங்க. குறிப்பா வந்து சிவம் டுபே நபியோட ஒரே ஓவர்ல ஹாட்ரிக் 6 அடிச்சாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு சைடு 34 பால்ல 68 ரன் இருக்கிறப்போ அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சிவம் டுபே ஒரு சைடு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டாரு. அண்ட் இந்த சீரீஸ்ல 2வது ஒரு 50 அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் போன மேட்ச் 60 ரன், இந்த மேட்ச் 63 ரன் அவரோட பெஸ்ட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா எட்டியிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. குறிப்பா சிவம் டுபே கண்டினியூஸா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பவர் கேமை காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி T20 வேர்ல்டு கப் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் டு அந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ டெஃபினெட்லி சிவம் டுபேயோட இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆப்ஷனாவது இவர் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூண்டும். பிகாஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல ஹிட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிவம் டுபே கிட்ட இருக்கு. ஈவன் தோ ஹர்திக் பாண்டியா அவைலபிளா இருந்தா அவர் தான் 11ல இருப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் ஒரு பேக்கப் ஆப்ஷனா சிவம் டுபே எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஓப்பனிங்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அடிச்சிடுறாருங்க. அண்ட் அவரோட பேட்டிங் எபிலிட்டி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவரோட வயசுக்கு அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றது இம்மென்சிவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவரோட மசில் பவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா வந்து இதா பண்ணியிருக்காரு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பிக் ஹிட்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் அடிக்க முடியுது. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஃபைண்டிங்ஸ் இந்த T20 சீரீஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா. பாப்போம் T20 வேர்ல்டு கப்புக்கு ஸ்டில் நம்மளால ஒரு 15 பேர் கொண்ட ஸ்குவாட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணிக்கவே முடியல. பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் இன்னொரு பாயிண்டா ஜிதேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. சஞ்சு இன்கேஸ் அந்த மேட்ச் நல்லா விளையாண்டுட்டாரு, அட்லீஸ்ட் ஒரு 40-50 ரன் கூட்ட பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். அடுத்த மேட்சும் ரொம்ப குரூஷியலான மேட்ச். இந்தியா என்னதான் வந்து கண்டினியூஸா 2 கேமை வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா பண்றதன் மூலம் அவங்களோட டிக்கெட் டு அந்த T20 வேர்ல்டு கப்பை போடலாம். பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இந்த மேட்ச் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.